வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறாங்க. இது பேக்கரியில கிடைக்கிற மாதிரி நல்லா ஜூஸியா சாஃப்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்துல 400 கிராம் சுகர் போட்டுக்கோங்க. 200 ml வாட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த சுகரு வாட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கரைஞ்சி கொதி வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு, அதாவது ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சுகர் சிரப்பை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 250 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் குழி மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் சோடா ஒரு பிஞ்சு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கிறேங்க பாத்திரத்தில், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா வாட்டர் சேர்க்க போகிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml வாட்டர் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நெய் சேர்க்க போகிறாங்க. ஒரு 100 ml நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுக்க போகிறோங்க. இப்போ ஊற்றிருக்கிற தண்ணி ஆயில் இந்த அளவே போதுமானதாக இருக்குங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி மாவு வந்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணைஞ்சு எடுத்த உடனே நம்ம ஒரு பாதுஷாக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம செய்ய போகிறோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பாதுஷா பிடிக்க போகிறோங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு அந்த அளவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அளவு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாவெல்லாம் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாதுஷா ஷேப் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் ஒரே அளவாக கட் பண்ணதுக்கப்புறங்க ஒரு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு உள்ளங்கை நடுப்புற வச்சு இந்த மாதிரி ஒரு பட்டன் மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதே படம் எப்படி காமிச்சிருக்கிறோமோ அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவையும் இதே மாதிரியே ரோல் பண்ணி பட்டன் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க. இது செஞ்ச உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. இது வந்து பீடாக பிடிச்ச உடனே ஃப்ரை பண்ணிடணுங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா பாதுஷா வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிருங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆன உடனே எண்ணெயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. இதே மாதிரி பாதுஷாவை ஒவ்வொன்றா அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, குக் ஆன உடனே அந்த பாதுஷா ரைஸ் ஆகி எண்ணெய்க்கு மேலே வந்து இந்த மாதிரி மிதக்குங்க. அந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது பழையபடி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு இந்த மாதிரி பாதுஷாவெல்லாம் நீங்கள் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்த எல்லா பாதுஷாவையும் நம்ம அந்த சுகர் சிரப்பில் போட போகிறோங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த ஊறினா போதுங்க. ஊறின உடனே பாதுஷா ரெடி ஆகிடுங்க. உடனே அந்த சுகர் சிரப்லேருந்து எடுத்துடணுங்க. அதிலே விட்டுறாதீங்க. இப்போ பாதுஷா எல்லாம் சுகர் சிரப்லேருந்து எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் எப்போ சாப்பிட்டாலுமே பாதுஷா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்க, ஜூஸியாக எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.